வணக்கம், ராணி கிச்சன். இப்போ வந்து நான் பட்டாணி குருமா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பட்டாணி, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, தேங்காய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமாவுக்கு இப்போ சோம்பு போடுறேன். பட்டை, லவங்கம் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் போடுறேன். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ தேவையானது போட்டுக்குங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. பட்டாணி குருமா. அடுத்தது வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நல்லா அதில் எல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு பட்டாணி போட்டுக்கிறேன். பட்டாணி ஒரு 150 பட்டாணி போட்டுக்கிறேன். பட்டாணி குருமா. அதுக்காக இதுக்கு தேவைக்கோசம் பொடிசாக கொஞ்சம் உருளைக்கிழங்கு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. தேவையான தண்ணி போட்டுக்கலாம். குருமா தண்ணியாக வேணாலும் எடுத்துங்க, கொஞ்சம் திக்காக இருந்தாலும் வச்சுக்கோங்க. எனக்கு தண்ணியாக வேணும் குருமா, அதனால் நான் பண்ணுறேன். இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு கொதி வந்த பிறகு தேங்காய் ஊற்றிடலாம். அதில் நல்லா கொதிக்குது குருமாவுக்கு. நாங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அதை வந்து ஒரு கொதி வந்ததும் நல்லா 2 கொதி வந்தால் சூப்பராக ஆகிடும் குருமா, பட்டாணி குருமா. அதுக்காக இந்த பாருங்க, மாவு கரைச்சி வச்சுக்கிறேன். தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் வச்சுக்கலாம். ராணி கிச்சனை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி கிச்சனை பாருங்கள். வணக்கம்.